வேதம் சொல்கிறது, திறப்பில் நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், இதோ அடியேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்போ இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது, எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. எதுக்கு கூப்பிட்டாலுமே ஆட்கள் வருவார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, திறப்பில் நிற்கிறதற்கு நான் ஒருத்தனை தேடினேன், ஒருவனையுமே காணேன். அப்போ இந்த அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு 100 பேர் என்ன ஆண்டவரை இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்காக என்ன செய்ய மாட்டோம், வரோம் அப்படின்னு சொல்லலை. அப்போவும் யார் தான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுன்னா, ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இதோ அடியேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதோ அடியேன், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அதனால் தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற இந்த ஜெபம் என்கிறது ரொம்ப ஆசீர்வாதமான ஜெபம். இது எல்லாருக்குமே கிடைக்காது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஆட்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசியாகிய எலியா ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நான் ஒருத்தன் தான் பக்தி விரைக்கமாக இருந்தேன், என்னையும் இவங்க கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். அவங்க வெளியில் தெரில, யாருடைய அங்கீகாரமும் இல்லை, அவர்களுக்கு வெளியே பப்ளிசிட்டி யாரும் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுடைய நெற்றியிலே நான் அடையாளத்தை வச்சிருக்கிறேன், அதனால் ஒருவரும் அவர்களை அழிக்கவே முடியாது. அதனால் தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஸ்பெஷலானவர்கள். அதனால் உங்களுடைய இருதயத்தில் இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு ஆசையை, ஒரு விருப்பத்தை உங்களுக்கு தருவாரானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். இந்த உலகத்தில் சிலர் சில இப்போ பாருங்களேன், ஒரு ப்ரேயர் நடத்தும் போது நம்ம ஜனங்களுக்காக அழுவோம், குடிகாரனுக்காக அழுவோம், துன்மார்க்கருக்காக அழுவோம், இந்த தேசத்தில் இருக்கிற பஞ்சங்களுக்காக அழுவோம். அப்போ நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஓன்னு சத்தம் போடுறீங்க, எதுக்கு இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிறீங்க, உங்களுக்கு யார் இப்படி அழுதி ஒப்பாரி வைக்க சொன்னா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போது ஒருத்தருடைய பிரச்சனையை கேட்ட உடனே ஒரு மனுஷனால், சாதாரணமான மனுஷனால் அழ முடியுமா? அழுக வந்துருமா? அப்போது ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஒரு தேசம் இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த தேசம் அழிக்கப்படக்கூடாது என்று ஒரு கண்ணீர் நமக்குள்ள வருது அப்படின்னா, நான் நம்புகிறேன் அந்த கண்ணீருடைய வேல்யூ அவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பரலோகம் அதை நமக்கு தந்திருக்கிறதுனால தான் நம்மளால செய்ய முடியுதே தவிர, அது சும்மா விளையாட்டுக்காக அவங்க கிண்டல் பண்ணலாம். அதுக்காக ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டாம். அதனால் திறப்பில் நிற்கிறவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப ஸ்பெஷலானவர்கள். அதனால் இன்றைக்கி உங்களோடு சேர்ந்து ஒரு 3 காரியத்தை உங்களோடு சேர்ந்து சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஸோ இந்த பட்டணத்தில் ஆண்டவர் இன்னும் நிறைய திருச்சபைகளை கர்த்தர் எழுப்புவார், நிறைய பேரை ஆண்டவர் சந்திப்பார். இந்த 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 தேசத்தில் ஆண்டவர் நம்ம நினைக்காத அளவிற்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவாராக. நம்ம தமிழ் ஜனங்கள் மட்டும் இல்லை இந்தியாவிலிருந்து வெளி ஊர்லேருந்து வந்த ஜனங்கள் மட்டுமல்ல, இந்த தேசத்துக்குரியவர்களே அநேகம் பேர் கர்த்தராகிய ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மறைந்திருந்து கர்த்தரை சேவிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நம்முடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் நான் நம்புகிறேன் நிறைய பேர் ஆண்டவரை சேவிக்கிறார்கள். சீக்கிரமாக இந்த ஜெபத்தினுடைய பலனில் அவர்களும் ஒரு நாள் நான் ஏசப்பா பிள்ளைதான் அப்படின்னு வெளியரங்கமாய் சொல்லக்கூடிய ஒரு நாளை கர்த்தர் சீக்கிரமாய் கட்டளையிடுவார். திருச்சபைகளுக்காக நிறைய இடங்களை கொடுக்கிற நாட்கள் கண்டிப்பாக சீக்கிரமாய் வரும். ஊழியக்காரர்களை தனியாக கனம் பண்ணுகிற ஒரு நாட்கள் சீக்கிரமாய் வரும். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கனம் பண்ணுகிற ஒரு நாளை கர்த்தர் இந்த தேசத்திலே நிச்சயமாய் கட்டளையிடுவாராக. ஸோ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில
நிறைய முன்மாதிரிகள் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு நிறைய முன்மாதிரி. ஆனால் நிறைய ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்படின்னா ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போது அவர் நிறைய அற்புத அடையாளங்கள் ஆண்டவர் அவர் மூலமாக செய்கிறாரு. அவர் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது, நிறைய காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கிறது. அப்போ அவர் அவரிடத்துல ஒருத்தர் கேட்குறாங்க, இந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல நீங்கள் எப்படி வாங்குனீங்க, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் இன்னொரு ஊழியக்காரருடைய பேரை சொன்னார். அந்த ஊழியக்காரர் யார் அப்படின்னு சொன்னா, மரிச்ச சடலங்கள் கூட உயிரோடு எழும்புற அளவுக்கு பெரிய அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன். இந்த மாதிரி நான் ஒரு 3 ஆண்டுகள் அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சிருச்சு. அவர் கன்வென்ஷன் கூட்டம் நடத்தும் போது நான் அந்த கூட்டத்தில் நான் அட்டன் பண்ணும்போது அவர் மூலமா ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை என் கண்ணால நான் பார்த்தேன். உடனே இவர் மூலமா இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு, என் மூலமா ஏன் ஆண்டவர் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஊர்ல இருந்து 3 வருடம் தாண்டி என்னுடைய ஊருக்கு வந்தேன். வரும்போது நான் நிறைய சீடி அவர் பிரசங்கம் பண்ணினேன். அவருடைய கூட்டத்தில் இருக்கிற நிறைய சீடியை வாங்கிட்டு அதை என்னுடைய வீட்டினுடைய டிவியில போட்டு நான் அந்த அற்புதம் நடந்துட்டு இருக்கும்போது, ஆண்டவரே இவரை நம்புனீங்கல்ல, என்ன நம்ப முடியாதா? இவங்களை நம்புனீங்கல்ல, எங்களை நம்ப முடியாதா? இவர் ஆராதிக்கிற தேவன் தானே நானும் ஆராதிக்கிறேன், இந்த தேவனுக்கு வல்லமை இருக்கிறது மாதிரி தானே நான் ஆராதிக்கிற தேவனுக்கு வல்லமை இருக்குது, என்னை இப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு அறை வீட்டுக்குள்ள அந்த டிவியில அந்த ப்ரோக்ராமை போட்டுட்டு கத்தி அழுதேன். பல நாட்கள் ஜெபம் பண்ணினேன். திடீர்னு பார்த்தா ஆண்டவர் நான் ஜெபித்தது மாதிரியே அந்த வரங்கள் என்னிடத்திலும் செயல்படுகிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த செய்தியை யாரு கேட்டுட்டு இருந்தான்னா, நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறதுக்காக ஒரு 15 பேர் இருக்கிற இடத்துல என்னை பிரசங்கம் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ பைபிள் காலேஜில் இருக்கிற ஒரு லீடரையும் என் கூட அனுப்புனாங்க. நாங்கள் 2 பேரும் ப்ரேயருக்காக போறோம். நான் பிரசங்கம், அவர் ஆராதனை நடத்த போறாரு. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணி இங்கிருந்தே மெசேஜ் எல்லாம் பயங்கரமா ப்ரிப்பரேஷன் பண்ணேன். எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னா, ஸ்டார்டிங் என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்கள் மத்தியிலே பேச வருவது என்ன அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பக்கத்துக்கு எழுதிட்டேன். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம எல்லாரும் கேட்ட வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா அப்படின்ற ஜெபம் வரைக்கும் நோட்ல எழுதிட்டு போயிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பிரசங்கம் பண்ற பழக்கம் இல்லை, பிரசங்கம் பண்ணவும் தெரியாது. நான் இப்போ பாஸ்டர் வேற ஆயிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிரேயர் பாஸ்டர் ஆராதனை நடத்தி அந்த பிரதர் முடிச்ச உடனே இப்போ நம்மத்தில இருக்கிற பாஸ்டர் அவர்கள் எழும்பி நின்று அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் இந்த மாதிரி பைபிளை வச்சு அதுக்கு மேல அந்த டைரியை இப்படி வச்சு ஜனங்களெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த டைரியை பார்த்துட்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், இங்க கூடி வந்திருக்கும் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படின்னு செய்தியை ஆரம்பிச்சிட்டேன். எழுதி வச்சதை அப்படியே ஒப்புவிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த பிரேயர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க. அந்த வீட்டிலேயே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஒரு சத்துரு மாதிரி அங்கேயும் ஓடிட்டே இருந்துச்சு. அது அங்க ஓடும் இங்க ஓடும், யாருமே அதை பிடிச்சு வைக்கவும் இல்லை. நம்ம இன்னைக்கு இருந்திருந்தா, ஏமா சிஸ்டர் அந்த பிள்ளைய கொஞ்சம் பிடிச்சி உட்கார வைங்க, பிரேயருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம் நம்ம சொல்லிடுவோம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரசங்கர் இல்ல, நம்ம எப்படி அதை சொல்ல முடியும்? எனக்கு ஆனாலும் தெரியுது, இது என்ன இப்படி பிசாசு குட்டி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது மாதிரியே என்ன பண்ணிச்சுன்னா, இந்த குழந்தை அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி என் கை இருக்கு பாருங்களேன், பைபிள் டக்குன்னு கை தட்டிட்டான். தட்டுன உடனே எனக்கு பைபிளை பிடிச்சுக்கிட்டேன். பைபிள் கை கீழே இருக்குல்ல, இப்படி பிடிச்சுக்கிட்டேன். மேல இருந்த டைரி அப்படியே கீழே விழுந்துச்சு. சரி, ஆனாலும் ஒரு கான்பிடென்ட், கீழே விழுந்த டைரியை பார்த்தாவது பிரசங்கம் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே கவுந்து விழுந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே பேச தெரியல, அப்படியே வேர்த்திருச்சு. அப்படியே வேர்வை. பின்னாடி கீழே அந்த லீடர் உட்கார்ந்து இருக்கிறாரு, காலை நோண்டி என்ன ஆச்சு அப்படின்றாரு. எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. எனக்கு அதுக்கப்புறம் வசனம் பேசுறதுக்கோ வார்த்தை பேசுறதுக்கோ நான் தான் மொத்தத்தையும் எழுதி வச்சுட்டு போறேன். நமக்கு வேற என்ன பிரசங்கம் பண்ண தெரியும்? எழுதி வச்ச டைரி தான் கீழே விழுந்துச்சுல.
அப்புறம் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாம இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் அப்படின்னு உட்கார்ந்தேன். பிரசங்கம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். வேற ஒண்ணுமே சொல்ல, வெட்கப்பட்டு மனசுல உடைஞ்சு, சார் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம், நமக்கு பிரசங்கமே பண்ண தெரியல. உடனே அவர் எழும்பிட்டார். இப்போ அந்த பிரதரை எழும்பி அவர் ஒரு 25 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என்னை வழியில் கூட்டிகிட்டு போகும்போது என்னப்பா ஆச்சு அப்படின்னு, இல்லை பிரதர் நான் மொத்தத்தையும் வந்து டைரியில் எழுதி வச்சுருந்தேன், டைரி கவுந்து விழுந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரில அப்படின்னாரு. சரி பார்த்துக்கோ, ஊழியத்துக்கு பிரசங்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப உடஞ்சி போய், சார் நமக்கு பிரசங்கம் பண்ண தெரியல, நமக்கு பிரசங்கம் பண்ண தெரியல, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. நான் வந்து ஒரு நாளில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா ஒரு ஆளு சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்து 20 நிமிஷம் 2 மணி நேரம் ஆராதனை நடக்கணும், 5 மணி நேரம் ஆராதனை நடக்கட்டும், ஆனா ஒரு மனுஷன் ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ் 20 நிமிஷத்துக்குள்ள அந்த மனுஷன் என்ன நினைச்சிட்டு வந்தானோ, அந்த மனுஷனுக்கு என்ன பேசணுமோ அந்த மாதிரி நிரப்புகிற ஒரு அபிஷேகத்தை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் இந்தியாவில் பெரிய பிரசங்கியார்கள், நல்ல ப்ரீச் பண்ற பிரசங்கியார்கள் இருக்கிறாங்களோ, அவங்க பிரசங்கத்தை எல்லாம் காதுல ஹெட்போன்ல போட்டு கேட்டுட்டு அப்படியே லிட்டரலா நான் அழுவேன். ஆண்டவரே, ஏன்னா அவங்க பேச பேச பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இருதயத்துல வந்து அப்படியே அப்படியே உடைஞ்சது மாதிரி இருக்கும். அவங்க நம்ம கூடயே பேசுறது மாதிரி இருக்கும். அவங்க வந்து வெறும் வந்து அந்த டேப் கார்டு தான் பேசுவாங்க, ஆனா நம்ம கூட பேசுறது மாதிரி இருக்கும். இல்ல இல்ல, இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவரே, ஒரு நாள் வருகிற ஜனங்கள் சொல்லணும், சார் நீங்க எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து பேசுறீங்க, பட் எங்களுடைய வீட்டுல உட்கார்ந்து பார்த்தது மாதிரி தெரியுது அப்படின்னு எல்லாம் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சையாய் கேட்டேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சாட்சி சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்போ ஒண்ணு நினைச்சுக்குங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எதை வாஞ்சிக்கிறீர்களோ, எதை வாஞ்சிக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கு நீங்க தகுதி இருக்கலாம், அந்த காரியத்திற்கு நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், அந்த காரியத்துக்கு நீங்க இல்லாத ஆளா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தர் நாமம் மகிமைக்காக நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பாக இன்னைக்கு ஒருவேளை அது கிடைக்காம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் அதுல தேறினவர்களா நீங்க மாறுவீங்க. அந்த இடத்துல அந்த வேலையை உங்களை தவிர வேற யாரும் இவ்வளவு பர்ஃபெக்டா செய்ய முடியாதுன்ற அளவிற்கு நீங்க முதன்மையானவைகளாய் தெரிய வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை தவிர யாரும் அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஆண்டவர் வந்து தனி, இப்ப பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது, 2 காலு, 2 கை. எக்ஸ்ட்ரா யாருக்காவது இருக்கா? இல்ல, நம்ம எல்லாருக்குமே எல்லாமே என்ன 2 கண்ணு, நம்ம எல்லாரும் 2 கண்ணு. இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல இருக்கிற ப்ராடக்ட் வந்து 10 டிசைன் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது மனுஷனால. அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த ஸ்பீக்கர் இருக்குன்னா இந்த ஸ்பீக்கர் 10 பொருள் ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி 10 பொருளா இன்னொரு ஸ்பீக்கர் வச்சா ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம இத்தனை கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் 2 காலும், 2 கையும், 1 மூக்கும், 1 வாயும், 2 கண்ணும். ஆனா கோடி ஜனங்களும் ஒருத்தரை பார்த்தா அடுத்தவங்க என்னவா இருக்காங்க சொல்லுங்களேன். நீங்க உங்களுக்கு சொல்றது புரியுது இல்ல? எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் பாருங்களேன், உங்க கையில இந்த மாதிரி 10 விஷயத்தை கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஒன்ன செய்யுங்கப்பா, அதுல வந்து 2 இருக்கணும், இதுல 1 இருக்கணும், இது 1 இருக்கணும், இந்த மாதிரி நீ ஒரு எத்தனை வெரைட்டி உன்னால பண்ண முடியும்னு கேட்டா அந்த டிஃபால்ட்டா அந்த 10 கேரக்டரை வச்சு நம்மளால ஒரு 20 மாத்தி உருவாக்கலாம். அதுக்கு மேல நம்மளால உருவாக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை ஒவ்வொருத்தரையும் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா அப்படியே தனி யூனிக்கா கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. அப்போ நான் நம்புறேன், உங்க ஒவ்வொருத்தரையும் 1000 பேர் போட்டியாளர்கள் இருந்தாலும், 1000 பேர் உங்களுக்கு முன்பாக டேலண்ட் ஆன ஆட்களா இருந்தாலும், படிச்சவங்களா இருந்தாலும், உங்களை ஸ்பெஷலாய் நடத்துவதற்கு கர்த்தரால முடியும். அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்க மூலமாய் செய்ய வைப்பார். அது நிறைய பேருக்கு பிரமிப்பா இருக்கும். நான் இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு
தரிசனமா சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் தனியா தெரிய பண்ணுவேன். நீ வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உங்களை தனியாய் தெரிய பண்ணுவார். நீங்க குடியிருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை தனியாக கர்த்தர் அடையாளம் காண்பிப்பார். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட கர்த்தர் வைப்பார். அதை யாருமே செய்ய முடியாது. ஆமென். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவன் சொல்றான். 7 years இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான காலம் வரும். இந்த ஆசீர்வாதமான காலத்துல கிடைக்கிறது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டா பஞ்ச காலத்துல நம்ம சாப்பிடலாம். அதுக்கு யாரையாவது ஒருத்தரை நியமிங்க, அவங்க ஞானமா அதை சேர்த்து வைக்கணும்னு சொல்லும் போது அந்நிய நாட்டு ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா, எங்க ஊர்ல அந்த மாதிரி ஆட்கள் யாருமே கேட்கல. நான் சொல்றேன், இது உங்களுக்கு அந்நிய நாடா இருக்கலாம். இந்த நாட்டுல இருக்கிற ராஜாக்கள், இந்த நாட்டுல இருக்கிற பெரிய பெரிய நபர்கள், நீங்க தீர்க்க தரிசனமா எடுங்க. ஒரு பொறுப்பை உங்க கையில கொடுக்கும் போது, சார் இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு கொடுங்க சார், படிச்சவங்களுக்கு யாருக்காவது கொடுங்க சார், எனக்கு போய் இதை தர்றீங்களே அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, ஒன்ன அளவுக்கு பர்ஃபெக்டா இந்த வேலையை வேற யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சத்தத்தை உயர்த்தி ஆமேன் என்று ஆமோதித்து, முழு பலத்தோட ஆமேன் என்று ஆமோதித்து, நீங்க தள்ளின இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. நீங்கள் அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. உன்னால பண்ண முடியாதுன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு அதை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு திறமைகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய ஞானம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை விட நீங்க என்னவா இருப்பீங்கன்னா தேறினவர்களா இருப்பீர்கள். நான் எங்க ஊர்ல 10th படிச்சு முடிச்சேன். அப்போ 10th படிக்கும் போதே எனக்கு மேக்ஸ் வாத்தியார் தான் என்னோட கிளாஸ் டீச்சர். அப்போது அந்த மேக்ஸ் வாத்தியார் என்ன மாதிரி ஒரு 6 பேரை என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டாம், ஏன்னா எக்ஸாம் எழுதுனா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஸ்கூலில் உள்ள மதிப்பு குறைஞ்சிடும், அதனால நீங்கள் எழுத வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்போ என் கூட இருந்த 5 பசங்களும் சரி சார்ன்ட்டாங்க. எனக்கு ஒரே அவமானம் என்னன்னா, நம்ம எக்ஸாமே எழுதாம நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி கேவலம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நேராக போய் அவருடைய காலை பிடிச்சிட்டேன். சார் என்ன வேணாலும் பண்ணுங்க சார், கால் டிக்கெட் மட்டும் கொடுங்க சார், என்னை எக்ஸாம் எழுத வைங்க சார். அவர் சொல்றாரு, டே நீ தான் பாஸ் ஆக மாட்டேன்னு தெரியும் இல்லை? இல்லை சார், நான் எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணுறேன் சார்ன்னு கெஞ்சி எழுதினேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரும்போதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பாஸ் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அதே மாதிரி நினச்சது மாதிரியே பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன். தமிழும் சோசியல் சயின்ஸு, இது ரெண்டுமே ஈஸியான பாடம். தமிழ் நம்ம மொழி, சோசியல் சயின்ஸு கதை, இது ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டேன். அப்போது மேக்ஸு இங்கிலீஷு சயின்ஸு 3க்குமே ஃபெயிலு. அந்த டோட்டல் மார்க்கே எவ்வளோன்னா 155 மார்க் தான் எனக்கு 10th. உடனே ஆனால் எங்கள் பாஸ்டர் மட்டும் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, டேய் என்னடா நீ 10th ஃபெயில் ஆகிட்ட, உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து விடணும்னா கூட கேட்குறவங்க 10th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க, அதனால எப்படி கஷ்டப்பட்டு வேணா நான் அவனை படிக்க வைக்கிறேன், நீ 10th பாஸ் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. சரி பாஸ்டர், என்னை டுட்டோரில் கொண்டு போய் சேர்த்து விடுங்க என்ன. உடனே எங்கள் பாஸ்டர் ஒரு டுட்டோரில் கூட்டு போனார். அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாட்ட சொன்னார், இவனை வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், 10th மட்டும் பாஸ் பண்ணி விடுங்க, 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டான், ஜஸ்ட் ஒரு 35-40 மார்க் கிடைச்சா போதும் அப்படின்னாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ எந்த சப்ஜெக்ட்ல வீக்கோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு மேக்ஸில் தான் முட்டை, மேக்ஸ் சுத்தமாக வராது. அப்போ மேக்ஸ் எனக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்டல் கழித்தல் இது நமக்கு எல்லாருமே தெரியும். 1+1 = 2 அப்படின்னு தெரியும். மைனஸ் பண்ணுறதுக்கும் ஓரளவு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த பெருக்கல் வகுத்தல் எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த டீச்சர் 10th படிக்கிற என்ன ஒரு வகுத்தல் போட்டு ஒரு பெருக்கல் போட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க 1 வாரம். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு, இவனுக்கு 1 வாரமாக மேக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், இவனுக்கு அது என்னன்னே புரியல,
அவங்க மண்டைக்குள்ள வந்து இது இதுதான் இது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கவே முடியல. இவனை கூட்டிட்டு போங்க, உலகத்துல எந்த இடத்துல போனாலும் இவன் என்ன பண்ண மாட்டான்னா 10th பாஸ் பண்ண மாட்டான்னாங்க. எங்க பாஸ்ட் என்ன துக்கத்தோட கூட்டிட்டு வந்தாரு. அப்போது நிறைய நாட்கள் தாண்டி இப்போ பைபிள் காலேஜுக்கு போய் படித்து முடித்து பாஸ்டர் ஆகி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய சர்ச்சு பாஸ்டராக மாறியாச்சு. எனக்கு ஊருக்கு போகிறேன். எனக்கு ஊருக்கு போகும்போது திடீர்னு அந்த அருமனை என்கிற இடத்த கிராஸ் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, சரி நமக்கு டுட்டோரியலில் ஒரு டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்கல்ல, அவங்கள பார்க்கலான்னு தோணுச்சு எனக்கு. அப்போ வந்து நான் காரில் தான் போனேன். காரை கொண்டு போய் கீழே விட்டுட்டு மேலே மாடியில் தான் அவங்க. அப்போ நான் மாடியில் போனால் அந்த டீச்சர் வந்து அதான் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சுல்ல, அப்படியே வயசாகி அப்படியே அதே சேர் அதே டேபிளில் உட்காந்துருந்தாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் பார்த்த உடனே அவங்கள டீச்சர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். உடனே அவங்கள பார்த்து குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க எழுந்துச்சு நின்ட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம அன்னைக்கு பிச்சைக்காரன மாதிரி இருந்தோம். இன்னைக்கு ஓரளவு பேண்ட் சட்டெல்லாம் போட்டு ஒழுங்காக ஷூ போட்டு போனோன்னே அவங்க வந்து சார் அப்படின்னாங்க. அவங்க என்னை கண்டுபிடிக்கல. அவங்க என்ன பட்டு குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொன்னோன்னா, சார் சார் சொல்லுங்கள் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னாங்க. நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட அடுத்து கேட்டேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. உங்கள் பிரதரும் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு உடனே பயம் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ விசாரிக்கிறார் இவர் அப்படின்ட்டு. அப்போ உடனே நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இந்த 1999 பென்சன் ஒரு பையனை ஒரு ஃபாதர் கூட்டிகிட்டு வந்தார்ல, அவங்க இந்து கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களா, ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஐயோ பென்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னாங்க. அவன் தான் நான் அப்படின்னு அப்படி ஷாக் ஆகி, ஹே என்னடா நீயாடா, என்னடா ஆளே மாறி போயிட்ட, பாஷை மாறிடுச்சு, நீ நம்பவே முடியல. அப்பதான் நான் நினைச்சேன், உங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு முன்பாக நம்மளை சில நேரம் அவங்க வேணும்னு குறைவா நினைக்கிறதுக்கு முன்பாக நம்மளை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்னா, நம்மளை பார்த்தா அவங்க அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தரால முடியும். ஆமென். நான் நம்புறேன், இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க கடன்காரங்கிற அடையாளத்தை நீங்க வாங்கியிருக்கலாம், நீங்க மோசமானவங்கன்ற அடையாளத்தை வாங்கியிருக்கலாம். உங்க ஊர்ல இருந்து உங்களுடைய நாட்டில இருந்து நீங்க இங்க வரும்போது ஒருவேளை உங்களை சொன்னா நிறைய பேருக்கு ஒருவேளை தவறான உதாரணமாக நீங்கள் மாறி இருக்கலாம். அதுக்கு தான் உங்களை சொல்லி இருக்கலாம். ஆனா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், மறுபடியும் ஆண்டவர் உங்க ஊருக்கு உங்களை கொண்டு போகும்போது உங்களுடைய சத்துருக்கள் உங்களை அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்கள் தலைகளை உயர்த்துவதற்கு, உங்க பிள்ளைகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நல்ல கைகளை மேல தட்டி ஆமென் என்று இன்னாருடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவிற்கு யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எகிப்திலே தானியங்கள் உண்டு என்று சொல்லி கேள்விப்பட்டு எகிப்திற்கு வந்துட்டாங்க. அவங்க உள்ளுக்குள்ள 5 பேர் என்ட்ராகும் போதே அங்கிருந்து யார் கண்டுபிடிச்சா கேட்கல. யோசேப்புக்கு பார்த்த உடனே என்ன ரூபன், என்ன சிமியோன், என்ன லேவி, என்ன இசக்கர், என்ன செபிலோன், என்ன நப்தலி எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதே ட்ரெஸ், அதே தாடி, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பஞ்சத்தில் அடிபடுற மாதிரி ஒல்லியா இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு வசனம் சொல்லி போட்டிருக்கோம், யோசேப்புக்கு அவங்க சகோதரர்கள் இன்னார் என்று அறிந்தாலும் அவனுடைய சகோதரங்க யாரும் என் தம்பி இவன் யோசேப்புன்னு யாருமே கண்டுபிடிக்கலையாமா. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அவங்க தொலைச்ச யோசேப்பு வேற மாதிரி, அன்னைக்கு அவங்க குழியில தூக்கி போட்ட யோசேப்பு வித்தியாசமானவன். அன்னைக்கு இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இந்த சொப்பனை எப்படி நிறைவேறும் பார்க்கலாம், இவனை வித்துருவோம் அவ்வளவுதான், அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இவன் போயிட்டான்னா திரும்பி வரவே மாட்டான், இவனுக்கு ஃபியூச்சரே இல்லை, அவனை சாகடிக்கிறதும் ஒண்ணுதான், அவனுடைய கையில வித்து போடுறதும் ஒண்ணுதான் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ராஜ அரண்மனையில கம்பீரமா அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய பக்கத்துல அசிஸ்டண்ட், இன்னொன்னு அவன் அந்த ஊருடைய பாஷையை வேற கத்துக்கிட்டான். இவங்களை வந்து இவனுக்கு ஏற்கனவே இவங்க அண்ணன் தம்பி பேசுற பாச புரியும்,
நம்மளா இருந்தா பாத்தீங்களேன், கன்னியாகுமரிக்காரர், அதுவும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க ரொம்ப மோசம். பாத்தீங்கன்னா அவங்க அது வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஊருக்காரங்க யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாடே அப்படின்னு. நம்ம ஊருக்காரங்கள ஒருத்தரை பார்த்த உடனே பேசலான்னு தோணும் பாருங்களேன். ஆனா இந்த யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரருடைய பாஷை அவனுக்கு தெரியும். ஆனாலும் தன்னுடைய சகோதரர்களுக்கு எப்படி பேசினான்னா, அசிஸ்டண்டா ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவங்க பாஷையில பேசினான். அவங்க தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக என்னை நீங்க விற்று போட்ட யோசேப்பு நான் தான் அப்படின்னு அவங்க முன்னாடி அழுகிற வரைக்கும் அவங்க யாருமே யோசேப்பை என்ன பண்ண முடியலன்னா கண்டுபிடிக்கவே முடியல. காரணம் என்னன்னா, ஆண்டவர் யோசேப்பை எப்படி ஆசீர்வச்சாருன்னா, எதிரிகள் சத்ருக்கள் அழிஞ்சிருவான்னு நினைச்சவங்க அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார். அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஜெபம் பண்றேன். உங்க இந்த பிரசங்கம் பண்ணும்போதே உங்க எல்லாருடைய நன்மையை நான் விரும்புறேன். இங்க இருக்கிற ஊழியர்களா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஒருவேளை நீங்க உருக்குலைஞ்சு போயிருக்கலாம், உங்க குடும்பம் உருக்குலைஞ்சு போயிருக்கலாம், உங்களை பார்க்கிற நிறைய பேர் உங்களை பரிதாபமா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க கடந்து வந்திருக்கலாம். நீ இங்கேருந்து போய் நல்லா இருப்பேன்னு நினைச்சேன், நீ இங்கேருந்து போய் பெரிய ஆளா மாறிடுவேன்னு நினைச்சேன், நீ இங்கேருந்து போய் பெரிய வசதி பெரிய இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனால் என்னமோ நீ இங்கே இருந்ததை விட மோசமாக இருக்கிறியோ, இங்கே இருக்கிறத விட உன் பிள்ளைங்க மோசமாக இருக்கிறாங்களோ, நீ பேசாம அதுக்கு இங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிடுவாங்கன்னு நினச்சி இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் ஊருக்கு போகிறதற்கு கூட நீங்கள் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணலாம். இதுக்காகவே நான் ஊருக்கு போகல பாஸ்டர், என்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் பிள்ளையை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. இதே சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கலாம், இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறாரு, இல்லை மகனே, இல்லை மகளே, சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும், சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும். உங்கள் சொந்தத்துக்கு முன்னாடி நீங்கள் நிற்பீங்க, ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் நிற்பீங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நீங்கள் நிற்பீங்க. அன்னைக்கு உங்களை பகைச்சவங்க வெறுத்தவங்க அடையாளமே தெரிய முடியாத அளவிற்கு யோசேப்பை சகோதரர்களுக்கு முன்பாக உயர்த்த முடியுமானால் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இதை நம்புறாண்டவரே, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமை நீடிக்க போறது இல்ல பாஸ்டர், இது வேற யாருக்கான வார்த்தையும் இல்ல பாஸ்டர், எனக்கான வார்த்தை தான் பாஸ்டர், எனக்கான வார்த்தை தான் பாஸ்டர். நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது கம்பீரத்தோட வந்தேனே, சந்தோஷத்தோட வந்தேனே, திரும்பி போறதா இருந்தா சாதாரணமா நான் போக மாட்டேன்னு சொல்லி தானே வந்தேன். ஆனா ஒண்ணுமே இல்லாம நான் போயிருவேனோ, அதை விட நான் கஷ்டப்பட்டுருவேனோ, எல்லாத்தையும் இழந்துட்டேனோ. ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துல கர்த்தர் உன்னை தட்டி கொடுத்து சொல்றாரு, நீ அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நல்ல கைகளை தட்டி இயேசுவே, முழுபலத்தோடு இயேசுவே, நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதானே. நான் அழுதால் ஏன் அழுதாய் என்று கேட்பவர் நீதானே, தோல்வலிக்க என்னை இன்று வரை சுமந்து வந்தது நீதான். நித்திரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நித்திரியப்பட இவன் சாதித்தான் என்று சொல்ல அந்த மூடனும், இவன் சாதித்தான் என்று சொல்ல அங்களமூடனும், எப்படியாவது இயேசுவே, சத்தத்தை உயர்த்தி எப்படியாவது 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 எப்படியாவது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க எப்படி ஆகணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட திரளான சாட்சிகளை வைக்கும் போது
நீங்க என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் இந்த மாதிரி உங்களுக்காக நான் பயன்படணும் ஆண்டவரே, ஒரு நாள் இந்த மாதிரி உங்களுக்காக பயன்படணும் ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு அதுக்கு உங்களுக்கு அது எட்டாத உயரமா இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஒரு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு சின்ன பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பாஸ்டர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஸோ அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகும்போது ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் என்ன ஹட்டிங்கில் பிரசங்கம் பண்ணார்னா, உலக நாயகன் அப்படின்னு பேசினார். உலக நாயகன் அப்படின்ற ஒரு தலைப்பில் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணார். நான் வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நோட் பேடெல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஒரு பெண்ணு கொடுத்துருந்தாங்க. அவர் பேச 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 பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பித்தேன். அவ்வளோதான். அவர் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நான் கொண்டு போன இந்த நோட் பேடு முடிஞ்சிச்சு. திரும்ப ஒரு நோட் பேடு வாங்கினேன். அவ்வளோதான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த செக்ஷன் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த செக்ஷன் போய் உட்கார்ந்த சாப்பாடு மடமடன்னு சாப்பிட்டு திரும்ப அகைன் ஒரு செக்ஷன். 4 o'clock அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடியும் போது அந்த ஒரே பிரசங்கத்தில் எனக்கு 40 ஜெப குறிப்பு கிடச்சிருச்சு. 40 ப்ரேயர் ரிக்வெஸ்ட். நான் எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு 40 ஜெப குறிப்பு கிடச்சிச்சு. அந்த 40 ஜெப குறிப்பை ஒரு டைரியில் எழுதினேன். அந்த 40 ஜெப குறிப்பை 50 60 மாற்றினேன். ஒவ்வொரு 21 நாள் உபவாச ஜெபத்திலையும் வருஷத்துக்கு ஒரு நாள் 21 நாள் உபவாசம் இருக்கும்போது அந்த ஜெப குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த ஒவ்வொரு ஜெப குறிப்பும் நான் வாசிக்கும் போது எனக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேனே, அதில் ஒரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே, எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு முகத்தை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணேன். அது ஒரு ஜெப குறிப்பு. என்ன ஜெப குறிப்பு? இது ஒரு ஜெப குறிப்பா அப்படின்னு நான் அப்படி ஜெபம் பண்ணேன். ஏன் அப்படின்னா, சிலருக்கு மூஞ்சியை பார்த்தாலே எப்படி தான் இருக்கும், இல்லை கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கும். நமக்கும் அப்படி தான், பொதுவாகவே நம்ம எம்மகம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடுகடு அப்போ வந்து ஒரு முகத்தை வந்து பார்த்த உடனே சரி ஓகே பேசலாம். அப்போ நான் என் ஜெப குறிப்பில் எழுதினேன், ஆண்டவரே எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு முகத்தை எனக்கு தாங்க ஆண்டவர் அப்படின்னு. இன்னொரு ஜெப குறிப்பு எழுதியிருக்கிறேன், பவுலம் மாதிரி ஒரு இரும்பு மனுஷனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். இன்னொன்று எழுதியிருக்கிறேன், ஒரு நாளில் 6 பிரசங்கம் பண்ணினா கூட நான் டயர்டே ஆகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ அடுத்த இன்னொரு ஜெப குறிப்பு தான், ஒரு ஆள் வந்து சர்ச்சில் உட்கார்ந்தா 20 நிமிஷத்தில் ஆண்டவர் அவங்களோட பேசினார்னு அவங்க சொல்லணும். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 இருந்தது 60 மாறிச்சு. இந்த ஜெப குறிப்பெல்லாம் எங்கே எடுத்தேன்னா, ஒரே மனுஷனுடைய பிரசங்கத்தில் ஒரு மீட்டிங்கில். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க, எதுவுமே இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் வாஞ்சை, எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. சும்மா இருந்துடாதீங்க. என்னால் என்ன முடியும்னு கேட்டுறாதீங்க. நான் அப்படிதான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் என்ன படணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் முதல்ல என்ன நீங்கள் எழுப்புங்க. நீங்கள் எழும்பணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழும்பணும். நீங்கள் வயசானா கூட நீங்கள் எழும்பணும். உங்களுக்கு பெலன் இல்லைன்னா கூட நீங்கள் எழும்பணும். நீங்கள் இதில் நீங்கள் யூடியூப்பில் கூட நிக் NICK அப்படின்ற அடித்து பார்த்து, நிக் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் ஃபாரினில் ஊழியம் செய்கிறாரு. அவர் எவ்வளோ ஹைட் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3.5 அடி உயரம் தான் இருப்பார். அவருக்கு பிரசங்கம் பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு ஸ்டேஜை போட்டு அதுக்கு மேலே நின்னா தான் நமக்கு அவர் தெரிவார். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய வல்லமையான ஊழியக்காரர், லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் பிறக்கும் போது அவங்க அம்மா அப்பா அவங்க வயிற்றுலேயே அந்த குழந்தை இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்களாமா, உனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு கை கால் ரெண்டுமே இல்லை. ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை ஊனமாக இருந்தால் வயிற்றுக்குள்ளே கருணை கொலை செஞ்சிடலாம், அதனால கருணை கொலை பண்ணிடுங்க வேண்டான்னு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், 10 மாதத்தில் பிறக்கும்போது குழந்தை கை காலோட இருந்து பிறக்கும் அப்படின்னு. டாக்டர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த குழந்தை வயிற்றுலேயே வளர்ந்து 10 மாதத்தில் பெத்தெடுக்கும் போது அதே மாதிரி கை கால் இல்லாத குழந்தையாக தான் பிறந்திருக்கு.
அத்தனை பேரும் திட்டுனாங்களாமா. ஆனா அந்த அம்மா அப்பா 2 பேரும் அந்த குழந்தைய சர்ச்சுக்கு முன்னாடி கொண்டு வச்சு, இந்த குழந்தைய உங்களுக்காக நாங்க வளர்த்துவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அவனுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க, பல் வளர்க்கறதுக்கு, அவனுக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு, அவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 கையும் காலும் இல்லாத அந்த பிள்ளை அவனே கார் ஓட்டி, அவரே பிரசங்கம் பண்ணி, அவரே ஃபோன் கால் அட்டன் பண்ணி லட்சக்கணக்கான பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், எப்படி ஆண்டவர் நம்மளை விட்டுருவாரு? பிரதர், நீங்க எழும்பணும் பிரதர். இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துல தூசியை உதறி தள்ளுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. பிசாசு உங்களை ஒருவேளை ஏதாவது ஒன்று சொல்லி 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 நீ தகுதி இல்லை, நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஒன்று இந்த தேசத்தை விட்டு கர்த்தர் ஒரு நாள் உங்களை ஒருவேளை உங்களுடைய சொந்த ஊருக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகலாம். ஆனா இல்லைன்னா இந்த தேசத்துல உங்களை நிலைப்படுத்தலாம். ஒண்ணு கர்த்தர் இந்த தேசத்துல உங்களை நிலைப்படுத்துவாரு, இல்லைன்னா உங்களை கொண்டு போவாரு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க போறதுக்குள்ள, இல்லைன்னா இந்த தேசத்தை விட்டு நீங்க கர்த்தரிடத்துல போறதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் போகணும். உங்க மூலமா ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும். உங்க மூலமா ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும். கைய மேல உயர்த்தி என்ன கொண்டு ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, அப்பா, எத்தனையோ பேரை பயன்படுத்தி இருக்கிறீரே, ஒண்ணும் இல்லாதவங்களை பயன்படுத்தி இருக்கிறீங்களே. இல்ல, நான் செய்யணும். கர்த்தருக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அதுக்கு தான் இந்த தேசத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். அதற்கு தான் உங்க மேல கர்த்தர் முத்திரை போட்டார். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இல்ல, நீ சோர்ந்து போகாத, நீ மனசை தளர விடாத. நீ எதுக்கு சோர்ந்து போற? இத்தனையும் செஞ்சதெல்லாம் எனக்காகவே நீ செஞ்சிருக்கிற. ஹalleluya. எங்களுடைய திருச்சபை போதகர், என்னுடைய பாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி. கல்யாணமே எங்க பாஸ்டர் பண்ணிக்கல. எங்க பாஸ்டருக்கு வந்து வருகிற மொத்த காணிக்கையும் எங்களுக்காகவே எங்க பாஸ்டர் செலவு பண்ணாரு. எங்க பாஸ்டர் வந்து சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்குன்னு தனியா ஆராதனை வைப்பாரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, எங்களுடைய சர்ச்சிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் கரெக்டா வந்து டிசம்பர்ல வந்துருவாங்க எங்க வீட்டுக்கு. எதுக்கு வருவாங்கன்னா, இந்த சில்வர் பாத்திரத்தை அள்ளிட்டு போக வருவாங்க. ஒவ்வொரு வருஷத்தினுடைய முடிவிலையும் அந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி நடக்கும்போது நான்லாம் வருஷம் சாக்கு பையில தான் கொண்டு போவேன். அவ்வளவு கிஃப்ட் கொடுப்பாரு எங்க பாஸ்டர். எது கொடுப்பாரு தெரியுமா? ஒழுக்கமா உட்காரதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, வசன போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தா ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, பாட்டு போட்டியில ஜாயின் பண்ணா ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு, எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுப்பாரு. ஆல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு பிரைஸ் கொடுப்பாரு. அந்த பிரைஸை வந்து என்ன பண்ணுவாருன்னா, எங்களே கடையில கூட்டிட்டு போய் நிக்க வச்சு எங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வாங்கி கொடுப்பாரு. அப்படி கண்டினியூவா 5 இயர்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அது ஒரு பெரிய போட்டி. ஸ்கூல்ல தான் ஃபெயிலு, ஸ்கூல்ல தான் முட்டை. ஆனா சர்ச்சில் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் தான். எதுலையுமே நான் பின்னாடி வந்ததே இல்லை. ஆமா, என்ன நடந்தாலுமே அதை யாருமே விட்டு கொடுத்ததே இல்லை. உட்காரும் போதே ஃபர்ஸ்ட் தான் உட்காருவேன். அந்த லைனை விட்டு பின்னாடி உட்கார்ந்தது இல்லை. வசன போட்டி, பாட்டு போட்டிக்கெல்லாம் யாரையும் ஃப்ரெண்ட்ல விட்டதே இல்லை. நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். அது ஒரு லைஃப். ஆனா எங்க பாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எங்க பாஸ்டர் அனுபவிக்கவே இல்லை, ஒண்ணுமே அனுபவிக்கல. பைபிள் காலேஜுக்கு வருவாரு, வரும்போதெல்லாம் எனக்கு 100 ரூபாய் என் கையில கொடுப்பாரு. என்னுடைய பாஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. எங்க பாஸ்டர் என்னை இவ்வளவு கவனிக்கிறாருன்னு எனக்கு அந்த வயசுல ஒண்ணுமே தெரியல. ஏதோ ஊழியக்காரன் தான் தலையெழுத்து, அவன் செய்வான் போல அப்படின்னு நினைச்சேன் நானும். உண்மையிலே நான் எங்க பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் நினைச்சதே இல்லை. நமக்கு இவ்வளவு செய்யறாரு, அவர் ஏன் செய்யணும் அப்படின்லாம் நினைச்சதே இல்லை. அவர் ஆனா பிடிக்கும், அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருடைய கஷ்ட காலத்துல நான் நினைச்சேன், சரி அவர் மரணம் அடையும் போது, மரணம் அடைகிற அந்த நேரத்துல கண்டிப்பா லாஸ்டா ஒரு 3 நாளாவது அவருக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பணிவிடை செய்யணும்னு நினைச்சேன். எங்க பாஸ்டர் வந்து, நான் வந்து இங்கே சென்னை, இங்கே கோயம்புத்தூர் வந்து பெரிய பாஸ்டர் ஆகும்போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, வருஷம் எங்கள் பாஸ்டர் ஒரு கன்வென்ஷன் வைப்பார். இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டத்துக்கு ஒரு பிரசங்கியார் தேவை, இந்த வருஷம் ஒன்றை தான் கூப்பிடலான் இருக்கேன்னாரு. எனக்கா பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, நானா பிரசங்கியாரு? ஆமாடா, நீ தான் பிரசங்கியாரு, ஸ்பெஷல் பிரசங்கியாரு. வருஷத்துக்கு ஒரு டைம் ஜெனரல் கன்வென்ஷன் நடக்கும், அதுக்கு என்ன கூப்பிட்றாரு. பாஸ்டர் ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம், பட் நம்ம வந்த சர்ச்சில் நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது?
அப்போ என்னை என்கரேஜ் பண்ண இருப்பாருங்களேன். என்னை அழைச்சி ஸ்பெஷல் ஸ்பீக்கராக அழைச்சி நான் அவங்க போனோடனே எங்கள் பாஸ்டர் சேரில் உட்காந்துருந்தார். நான் உடனே போய் எப்போவுமே பாஸ்டர் மேலே உட்காந்தா நான் கீழே உட்கார்றது வழக்கம். நான் தரையில் உட்காந்தேன். தரையில் உட்காந்தோன்னே, டே எந்திரிச்சு மேலே உட்காரு, இன்னைக்கு என்னை விட நீ பெரிய பாஸ்டர், நான் உனக்கு எப்படி அந்த மனசு வரும்னு நினைக்கிறீங்க? நான் உடனே எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு பெரிய தகப்பன், நான் அப்படி இதுவே இல்லை, நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டேன். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ லாஸ்ட்டாக அவர் நான் அந்த கன்னியாகுமரிக்கு ஊழியத்துக்கு போகும்போது பாஸ்டர் ரொம்ப சிக் ஆகிட்டார். அவருக்கு கடைசியாக சேவ் பண்ணி விட்டது, அவருக்கு கடைசியாக பாயாசம் ஊட்டி விட்டது, அவருக்கு கடைசியாக நகம் வெட்டி விட்டது, அவரை கடைசியாக குளிப்பாட்டினது, ஸோ அவர் கடைசியாக படுத்த பெட்டு, அவர் கடைசியாக வச்ச தலையணை எல்லாமே என் சார்பில் வைக்கிறதுக்கு கத்தர் அந்த கிருபையும் கத்த தந்தார். ஸோ எங்கள் பாஸ்டர் போயிட்டாரு, யாருமே கைத்தட்டலை. எங்கள் பாஸ்டருக்கு நான் ஒரு துணி எடுத்து கொடுத்தோ இல்லைன்னா ஒரு பெண் வாங்கி கொடுத்தோ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அவருக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, ஒரு சந்தோஷமும் படலை, அவர் கார்லையும் போடலை, ஏசிலையும் வாழலை. ஆனால் இப்போ ஒருவேளை அவர் பரலோகத்திலேருந்து பார்க்கும்போது நான் இன்னைக்கு ஊழியக்காரனாய் இருப்பதற்கு என்னுடைய கமிட்மெண்ட்டை விட யாருடைய கமிட்மெண்ட் தான் ரொம்ப பெருசு அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நீங்கள் செய்கிறது வெளியில் தெரியாது. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய கேள்விக்குறி. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், யாராவது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா நான் என்னமே பண்ணலையே அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்க. யாரோ ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், ஒரு பிரதராக இருக்கலாம், நீங்கள் செஞ்சது எல்லாமே அப்படியே மறைக்கப்பட்டு போயிருக்கலாம். நீங்கள் வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய செஞ்சிருக்கலாம், நீங்கள் நிறைய ஓடி இருக்கலாம். ஒருவேளை 1000 பேர் வச்சிருக்கிற 2000 பேர் வச்சிருக்கிற பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கிற அவங்கள பார்த்து நிறைய பேர் இவன் சாதிச்சுட்டான், இவன் செஞ்சுட்டான், இவன் பெரிய ஆள் அப்படின்னு ஊரே தட்டி கொடுக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு, உங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், இல்ல 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 இல்ல, நீங்க மறைவிடத்துல கர்த்தருக்கு செய்யற சின்ன காரியமா இருந்தாலும் அது நீங்க ஒருத்தரை உருவாக்கி இருக்கலாம். நீங்க 1,00,000 பேரை உருவாக்காம நீங்க ஒருத்தரை உருவாக்கி இருக்கலாம். அந்த ஒரே ஒருத்தர் அடுத்த நாள்ல 1,00,000 பேரை உருவாக்குனாங்கன்னா அதனுடைய மொத்த பலனையும் கர்த்தர் உங்க கையில கொடுப்பாரு. நீங்க இந்த பட்டணத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, இந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு கர்த்தர் உங்க மூலமா செய்யணும். அதுக்காக தான் இத்தனை நாள் கர்த்தர் இந்த தேசத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. இத்தனையோ நாள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன விட்டுருங்க ஆண்டவரே, என்ன விட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு சுத்தமா இந்த பிடிக்கல ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு பிடிக்கல, எனக்கு கிளைமேட் பிடிக்கல, எனக்கு வேலை பிடிக்கல, எனக்கு என்னமோ தனிமை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா இவ்வளவு நாள் பிடிக்கலன்னு சொன்ன போதிலும், நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன போதிலும், இந்த தேசத்துல இன்னைக்கு வரைக்கும் உங்களை நிலைநாட்டி இவ்வளவு பெரிய பொறுப்புகளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா, இல்ல உங்களை கொண்டு ஏதோ ஒண்ணு இந்த தேசத்துல கர்த்தர் செய்ய போறாரு, கண்டிப்பா செய்ய போறாரு. ஒண்ணு அது வெளியரங்கமா செய்வாரு, இல்லன்னா மறைஞ்சிருந்து செய்வாரு. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல உங்களை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமானதாய். கரங்களை தட்டி நம்புறவங்க ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை, அந்த அபிஷேகம் பயன்படுத்துகிற வல்லமை. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் அதிகம். இப்பொழுது அந்த அக்கினியை உங்க பிள்ளைகள் மேல போடுங்க ராஜா. இந்த பட்டணத்துல கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு, இந்த தேசத்துக்கு என் பிள்ளையை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு. எதற்காய் கொண்டு வந்தீரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பெருசு சின்னது அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு என்கிறவன் பெரிய ஊழியக்காரன். எப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரர் அப்படின்னு சொன்னா, அந்த ரதம் போகிற ஸ்பீடுல எந்த வாகனமும் இல்லாம ஆண்டவர் காற்றிலேயே அவனை ஃப்ளை பண்ண வச்சாரு. இது யாருக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி வரம் பெற்ற ஊழியர்கள் யார் இருக்காங்க? எவ்வளவு பெரிய வரம். ஒரு வண்டி முன்னாடி போயிட்டு இருக்குது, அந்த வண்டியில போய் பறந்து போய் அந்த வண்டியோட அந்த ரதத்தோட சேர்ந்து கொள்ள அப்படின்றாரு. அது போற வேகத்திற்கு, அந்த குதிரை போகிற வேகத்துக்கு அவ்வளவு வேகமா நம்மளா இருந்தா கொடி கட்டி பறப்போம். ஆனா
இப்போ வந்து கந்தகை என்கிற மந்திரிக்கு முன்னாடி போய் நின்று அவர் ஏசாயா புஸ்தகத்தை வாசிட்டு இருக்காரு. இப்போ அந்த மந்திரிக்கு யாருக்கு மந்திரிக்கு கேட்குறாரு, நீங்கள் வாசிக்கிறதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு எதுவுமே புரியல, நான் உனக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்டு உட்கார வச்சு ஏசாயா புஸ்தகத்தில் அவர் வாசித்தது எல்லாத்தையுமே மந்திரிக்கு ஃபுல்லாக விளக்கமாக சொல்லிட்டாரு. சொல்லி முடித்த உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன், போகிற வழியில் தண்ணியும் இருக்குது, வா அப்படின்னு சொல்லி அவன் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. ஞானஸ்நானம் கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மந்திரி போகிற வழியில் கேட்கல, மந்திரி போற வழியில் அவர் போட்டோம், நீ இதுவரைக்கும் பின்தொடர்ந்தது போதும், இனி நீ உன் வேலை என்னமோ அதை பாரு. நம்மளா இருந்தா வால் போஸ்டே அடிச்சு ஒட்டியிருப்போம், என் மூலம் மந்திரி ஞான ஸ்நானம் பெற்றார். நம்ம நம்ம அப்படித்தானே, நம்ம நேச்சர் அப்படித்தானே. அதை வச்சே ஏதாவது பண்ணலாமான்னு பார்ப்போம். நம்ம சொல்லும் போதே அப்படித்தான் சொல்லுவோம், அதை சொல்லாம சொல்ல மாட்டோம். ஆனால் சில ஊழியங்கள் வந்து வெளியே தெரியவே தெரியாது, சில ஊழியங்கள் வெளியே தெரியவே தெரியாது. பிரதர், எல்லாருக்கும் தெரிகிறது மாதிரி என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுனா மட்டும்தான் நீங்க ஊழியக்காரங்க கிடையாது. ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இந்த உலகத்துல பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் நீங்க எதையாவது ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா சத்தமா சொல்லுங்க, நீங்க என்ன செய்றீங்கன்றது முக்கியம் கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க, இல்ல நான் இதை பெருசா செஞ்சேன் சின்னதா செஞ்சேன், இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இல்லாத பலத்தோட போன்னு சொல்லல, நீ உனக்கு இருக்கிற, உங்களால என்ன முடியும் இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. கவனிங்க, இதை கண்டிப்பா நீங்க கவனிக்கணும். கோயம்புத்தூர் பட்டணத்திற்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. கோயம்புத்தூர் பட்டணத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நான் பைபிள் காலேஜ் படித்தது கோயம்புத்தூரில் பைபிள் காலேஜ் படித்தேன், அங்கே 1 இயர் வார்டனாக இருந்தேன், இவ்வளோதான். ஆனால் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் 3rd இயர் படிக்கும்போது பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்திற்கு ஒரு டைமும் ஏதாவது ஒரு கிராமத்தில் வந்து ஊழியம் செய்கிறதுக்காக அனுப்புவாங்க. 2 பேராக அனுப்புவாங்க. நல்லா கவனிங்க, இது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். 2 பேராக அனுப்புவாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பைபிள் காலேஜை விட்டு வெளியே போறது அப்படின்றது வந்து பெரிய சந்தோஷம், அவ்வளவு ஜாலி. ஏன் அப்படின்னா, உள்ள சிறைக்குள்ள இருக்க மாதிரி தானே இருக்கும், அது ஒரு ஜெயில் மாதிரி தான், ஜெயில இருந்து வெளியே வர்ற மாதிரி தான். அவன் குதிச்சுட்டு நிற்பான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, போன இடத்துல பப்ஸ் கிடைக்கும், முட்டை குழம்பு கிடைக்கும், அவன் பயங்கரம் குதிச்சுட்டுப்பான். ஆனா நான் அவங்கள குறை சொல்லலை, நானும் சாப்பாட்டுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டவன் தான். ஆனா அந்த பஸ்ஸில் ஏறி ராமநாதபுரம் என்கிற இடத்துல தான் என்னுடைய பைபிள் காலேஜ் இருக்குது. நான் ஊழியத்துக்கு போகிற இடம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இந்த 15 கிலோமீட்டரில் நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தா போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இந்து கோயிலாக இருக்கும், ஒரே விக்கிரக கோயிலாக இருக்கும், அப்படி ஃபுல்லாக விக்கிரகம் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரில. அந்த ஜன்னல் வழியை கையை நீட்டி ஜனங்கள் தீச்சட்டி எடுத்து நின்றுருப்பாங்க, ஜனங்கள் ஆடிட்டு இருப்பாங்க, ஜனங்கள் வந்து வாயில வந்து குத்தி, இந்த வாயில அழகு குத்திட்டு இருப்பாங்க. எனக்கு பார்த்த உடனே என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அப்படியே அழுக தாங்க முடியாம வரும், அழுதுட்டே இருக்கும். ஒரு நாள் கதையை கேளுங்க, நான் வந்து வண்டி பஸ்ஸுக்குள்ள உட்காந்து என்னால அழுக அடக்கவே முடியல. தீச்சட்டி எடுத்துட்டு ஒரு 100 பேர் நின்றுருக்காங்க ரோட்ல, அழுற, ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் எப்போ உங்களை ஏத்துக்குவாங்க, இந்த ஜனங்களெல்லாம் எப்போ நீங்க சந்திப்பீங்க, இந்த ஜனங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது ஆண்டவரே, இவங்களை சந்திங்க ஆண்டவரே அப்படின்னு நான் அழுதுட்டே இருக்கிறேன். கரெக்டா பக்கத்துல இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டாரு. இவர் நான் அழுததை பார்த்தாரு. அவர் கொஞ்சம் ஏஜ்னானவர். என்னை தட்டி, தம்பி ஏன் அழுற அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லையா அப்படின்னு. இதை பாரு, உனக்கு கண்டிப்பா லவ் ஃபெயிலியரா தான் இருக்கும். உண்மையிலே நீங்க சிரிக்கிறீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவரை பார்த்து. இத பாரு, ஒரு பொண்ணு போனா என்ன, இன்னொரு பொண்ணு உனக்கு, ஒரு பொண்ணு போனா என்ன, இப்படியா நீ ஒரு சின்ன பையன் இப்படியா ஆள்றது, ஒரு வாலிப பையன் இப்படியா ஆள்றது, அவ போனா போடுது, நாய் தூக்கி போட்டுரு, அடுத்து ஒண்ணு கடவுள் ஒண்ணு கொடுக்காம போவாரு, உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், உன் மனசுக்கு நல்லா கிடைக்கணும், ஒரு மோட்டிவேஷன் பண்றாரு. எனக்கு அன்னைக்கு அந்த இன்சிடென்ட்டை மறக்கவே முடியாது. ஆனா அந்த ரோட்ல போகும்போதெல்லாம் போய் இறங்குற அந்த 15 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பட்டணம், நான் வந்து அந்த கோயம்புத்தூர் பட்டணத்துல ஊழியம் செய்வேன், ஊழியத்துக்கு வருவேன், எதுவுமே தெரியாது. படிக்க வந்த இடத்துல
அந்த பட்டணத்திற்காக நான் வந்து அப்படியே அழுதுட்டு போயிட்டு இருக்கிறேன். காலம் முடிஞ்சிச்சு. பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சென்னையில மாதவரத்தில் சர்ச்சு பாஸ்டரா இருந்தேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சர்ச்சு, ஒரு பெரிய பணக்கார சர்ச்சு. அந்த சர்ச்சில் இருக்கிற பிலிவர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க, இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து வேற இது பண்ணுங்க, எங்களுக்கு நிறைய பேர் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி இப்போ அங்கிருந்து என்ன எங்க மாத்திட்டாங்கன்னா திருச்சிக்கு மாத்திட்டாங்க. இந்த திருச்சிக்கு போன உடனே அங்குள்ள கிளைமேட் எனக்கு ஒத்துக்காம எனக்கு மஞ்சக்காமல வியாதி வந்துச்சு, ஊழியம் செய்ய முடியல. அப்போ நல்லா கவனிச்சுங்க, சென்னையில தான் எனக்கு இருக்கும், சென்னையில இருக்கிற ஓவர்ஸ்டியரை தெரியும், அவங்க மகனை தெரியும், அங்கதான் நான் ஊழியம் பண்ணணும். அங்கிருந்து இப்ப திருச்சிக்கு போறேன். திருச்சியில இருக்கிற ஜனங்களா அவ்வளோ பாசமான ஜனங்கள். அந்த மாதிரி ஒரு பாசமான ஜனங்களை பார்க்க முடியாது. குழம்பு வந்து பாத்தீங்கன்னா, நான் பேச்சலர் இருந்தேன்னா 5 இடத்துல இருந்து குழம்பு வரும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ நேசிப்பாங்க அந்த ஜனங்கள். ரொம்ப பேதையான ஜனங்கள். எனக்கு அந்த ஜனங்களை ரொம்ப பிடிச்சிச்சு. பட் சிக்காயிட்டேன், ஊழியம் செய்ய முடியல. திரும்ப கோயம்புத்தூருக்கு எப்படி வந்தேன்னா, என்னுடைய ஊருக்கு வந்து நான் திரும்பி நோவேலிகள் நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. சரி, எங்கெல்லாம் டிராவல் பண்ணேன்னு பாருங்களேன். அப்படியே பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் செட்டில் ஆகி நினச்சேன், அங்கே முடியல. திருச்சியில் வந்துட்டேன், அங்கே முடியல. சரி, ஊருக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். இப்போ மறுபடியும் கோயம்புத்தூரில் யாரும் பென்ஸ் உயிரோடு இருக்கிறானா செத்தானா, 1 வருஷம் எல்லாருடைய கண்ணுக்கும் மறைக்கப்பட்டு ஒரே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரூமில் ஒரு டேப் ரெக்கார்டு மட்டும் தலை மேலே இருக்கும். அவ்வளோதான். 25 மாத்திரை ஒரு நாள் சாப்பிடுவேன். நரம்பு தளர்த்தும் 5 மாத்திரை சாப்பிடுவேன். எதிர்காலம் இல்லை, திரும்பி ஊழியம் செய்வேன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் செத்துருவேன்னு தான் சொன்னாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர் வந்து, உனக்கு வந்திருக்கிற மஞ்சக்காமால ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய அணுக்களை, உன்னுடைய உடம்புல இருக்கிற ஸ்பாட்ஸை வந்து அப்படியே சாப்பிட்டு நீ செத்துருவ அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே தெரில. ஆனால் ஒரு நாள் கூட கத்துற மறுதளிக்கலை. அந்த பாத்ரூமில் போய் அழுன்னு அழுவேன். ஆனால் அதே பட்டணத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு வீடு காலியாக இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வேணால் ஊழியம் ஆரம்பிக்கிறீங்களான்னு. 2005 3 பேரை வச்சு அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் 30 பேராக மாறினாங்க. அந்த 30 பேர் 60 பேராக மாறினாங்க. அந்த 60 பேர் 300 பேராக மாறினாங்க. அந்த 300 வந்து 1000 மாறிச்சு. அது 1500 மாறிச்சு. அது 2000 மாறிச்சு. இப்போ சமீபத்தில் வந்து ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணீங்களா? நீங்கள் எப்படி இந்த பட்டணத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கும் இந்த கோயம்புத்தூருக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? உடனே நானும் யோசிக்கிறேன், ஆமாம், நமக்கும் கோயம்புத்தூருக்கும் என்ன சம்பந்தம், நமக்கும் இங்கே என்ன சம்பந்தம்? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், டேய், ஒரு நாள் யாருமே இல்லாத எதுவும் தெரியாத நாட்களில் இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் நீ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஜனங்களுடைய விக்கிரக ஆராதனையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுத உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ இந்த பகுதிக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வீரன்றத அன்னைக்கு டிசைட் பண்ணிட்டேன். அந்த 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் ஊழியம் போன இடம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்போவுமே நான் கன்னியாகுமரியிலேருந்து நான் என்னுடைய வீட்டை விட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு என்னுடைய அருமனையை விட்டு நான் வெளியே போயிருந்தேன்னா குளித்துறைக்கு மட்டும்தான் போயிருக்கிறேன். குளித்துறையில் நான் வந்து ப்ரெஸ்ஸில் ஒரு 9 மாதம் வேலை பார்த்தேன். எனக்கு அருமனையும் குளித்துறையும் தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நான் ரொம்ப சின்ன பையன். எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது எனக்கு வெறும் வந்து 16 வயசுக்குள்ளே தான் நான் கிளம்பிட்டேன். 16 இயர்ஸில் வீட்டை விட்டு கிளம்பினேன். அதனால எனக்கு பெருசாக தெரியாது. இப்போது கோயம்புத்தூர் பட்டணத்துலேயும் ஊரை எதுவுமே தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிற இடம் எங்கன்னு தெரியுமா? கரெக்டாக நான் 15 கிலோமீட்டருக்கு நடந்து வந்த பிரேசல் நடத்துவேன் இல்லை, அது வந்து நான் இப்போ ஊழியம் செய்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்கில் தான் ஊழியம் செய்கிறேன். அப்போது நான் நம்புகிறேன், அன்னைக்கு ஏன் நான் கண்ணீர் வடிச்சேன்னு தெரில, ஏன் எதுக்காக அந்த 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 பஸ்ஸில் அழுதேன்னு தெரில. ஆனால் ஆண்டவர் வந்து கர்த்தர் மறக்கவே இல்லை. பிரதர், பெருசாக செய்யணும்னு நினைக்க வேண்டாம். ஆனால் உண்மையிலே 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 நீங்கள் கண்டிப்பாக எதையாகிலும் ஒன்று இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா சாகிறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிறது, நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம்னு சொல்லலை. கண்டிப்பாக நீ நல்லா இருங்க.
நீங்க நல்லா இருங்க. நான் உங்களுக்கு வீடு வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு கார் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பணம் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக நான் வேணும்னு தான் சொல்லுவேன். வேண்டான்னு சொல்ற உபதேசத்தை நான் வெறுக்கிறேன், கண்டிப்பா வெறுக்கிறேன். இல்ல கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க யாரு முன்னாடியாகலும் கை கட்டி நிக்காத அடிக்க அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டில் இருக்கிற வித்தியாசம் இருக்குது, இருக்கா இல்லையா? வாடகை வீட்டில் ஒரு ப்ரேயர் நடத்தணும்னா அவன் பின்னாடி போய் கையை கெடுத்து கெஞ்சிட்டு கிடக்கணும். என் வீட்டில் ஒரு ப்ரேயர் நடத்துக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்கன்னு கேட்கணும். ஒரு சத்தம் போட்டு ஜோம் பண்ணா ஓனர் நாளைக்கு வீடை காலி பண்ணு சொல்லுவான். அதே சொந்த வீட்டில் குடியிருந்தீங்கன்னா 10 பேரை கூட்டு ப்ரேயர் நடத்துறதுக்கு ஒருத்தரையும் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கண்டிப்பாக ஆசீர்வாதமாகத்தான். கேட்கல? உங்களுக்கு வீடு கேட்கல? சத்தமா சொல்லுங்க. வேணான்னு யாராவது ஒருத்தர் உங்களை உபதேசம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அது ராங் அப்படின்னு சொல்றேன். கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்றேன், நான் உனக்கு ஒரு வீடு கட்டி. கேட்கல? வீடு கட்டி அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ நடாத தோட்டத்தினுடைய திராட்சை குடியில நீ சாப்பிடுவ, நீ கட்டாத வீட்டில் நான் உன்னை என்ன பண்ணுவேன், குடியிருப்பேன், அங்க உன்னை எதிர்ப்பார் இல்லாம நான் உன்னை சமாதானமா வைப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம பிளஸ்ஸிங்கா இருப்பது ஆண்டவருக்கு பிரியமான்னு கேட்டா கண்டிப்பா பிரியம். ஏன் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதமா இந்த உலகத்துல இருந்தா அது நம்ம யாருக்கு தான் செய்ய போறோம்னா கர்த்தருக்கு தான் செய்ய போறோம். உண்மையா இல்லையா? இப்போ உங்க கையில 1 கோடி ரூபாய் கர்த்தர் கொடுத்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கான தேவையை பார்த்துட்டு மற்றதை ஏதாவது ஒரு தச்சு கட்டி கொடுக்கலாமா ஊழியத்துக்கு? அப்படிதான் நம்ம பார்ப்போம். அப்போ நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமான்னு கேட்டா நான் சொல்றேன், கண்டிப்பாக நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். உங்க கையின் மூலமா கர்த்தர் ஒரு திருச்சபையை கட்டணும். நீங்க திருச்சபைகளை கட்டணும், நீங்க ஊழியங்களை தாக்கணும், நீங்க பிரயோஜனமா மாறணும். ஆனா நீங்க சம்பாதிங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க, உங்களுடைய கடன்கள் எல்லாம் முடிங்க. ஆனா இந்த உலகத்துல கர்த்தர் உங்களுக்கு 80 வருஷமோ 85 வருஷமோ கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு நாட்களை எதையாகிலும் ஒண்ணு பிரதர், யாரையாவது ஒருத்தர் பிரதர் பரலோகத்துல உங்களுக்கு கணக்கு ஆண்டவர் கேட்பாரு. அதான் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், வேறும் கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, அத்துமாதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்திடுமே. நீங்க பரலோகத்துல போகும்போது யாரும் எப்படி போக கூடாதுன்னா சத்தமா சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்களேன், என்ன செஞ்சீங்க ஆண்டவருக்காக, என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது என் குடும்பத்தை பார்த்தேன், என் பிள்ளைகளை பார்த்தேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன், நான் சம்பாதிச்சேன். இல்லை, எல்லாருமே அதை பண்றாங்க, எல்லாருமே அதை செய்றாங்க. நீங்க ஒன்றும் உலகத்தான் இல்லையே. நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய குடியிருப்போ இந்த ஊர்ல இல்லை. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு நாள் கண்ணுல மூடத்தான் போறோம். வேதம் சொல்லுகிறது, நிர்வாணியாய் என் தாயினிடத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கேட்கல. சத்தமா சொல்லுங்க. நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் நீங்க போகும்போது கொண்டு போகிறது நீங்க ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும்தான் உங்க கூட வரும். நம்புறீங்களா இல்லையா? அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா சாப்பிடுங்க, நீங்க நல்லா தூங்குங்க, நீங்க சேர்த்து வச்சது எல்லாமே நீங்க சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறது. என் பிள்ளைக்கு எதுவும் சேர்த்து வைக்கலையே, என் பொண்ணுக்கு எதுவும் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு இங்க இருக்கிற யாராவது வருத்தப்படுறீங்களா? நான் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் இவங்களுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் குடும்பத்துக்காக ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கிறத விட சேர்த்து வைக்காதது நல்லது. சேர்த்து வச்சா நீங்க சேர்த்து வச்சதை மட்டும்தான் உன் பிள்ளை டிபெண்ட் பண்ணும். சேர்த்து வைக்கல கண்டிப்பா அவன் கர்த்தரை டிபெண்ட் பண்ணுவான். அதனால சேர்த்து வைக்காததை நினைச்சு கவலையப்பட வேண்டாம். நீங்க எது கவலைப்படுறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதா வச்சிருங்க, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்காததை குறித்து நீங்க ஆசைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் எனக்கு ஒண்ணு தரலன்னா அது தீமைக்கு கிடையாது, கண்டிப்பாக அது நன்மையாகத்தான் இருக்கும். கண்டிப்பாக அது நன்மையாக தான் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணு தரலையா? இவ்வளவு பாடுபட்டும் ஒண்ணும் தரலையா? இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஒண்ணும் தரலையா? எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க, நான் விட்டுட்டோம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கிற அப்பாவுடைய பிள்ளைங்க வாழ்றதை விட ஒண்ணுமே சம்பாதிக்காம வெறுங்கையா விட்டுட்டு போன பிள்ளைங்க தான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறதை என் கண்ணால பார்த்துருக்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சோ
ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஏதாயிலும் ஒன்று நான் இந்த ஊர்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி, பிரதர் நீ 10 days இருந்தால் கூட பரவாயில்ல, நீ எத்தனை மாதம் இருக்க போகிறீங்க, எத்தனை வருஷம் இருக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரில, இல்லை ஆண்டவர் இந்த பட்டணத்தில், ஆனால் ஏதாவது ஒன்று ஜஸ்ட் உங்களால் முடியலன்னா ஒரு ஜெபமாவது பண்ணுங்களேன். இந்த தேசத்தினுடைய ஜனங்களுக்காக டெய்லி காலையில் முழங்கல நின்று ஒரு 1 hour இந்த தேசத்திற்காக நான் திறப்பில் நிற்பேன். நான் நம்புறேன் நீங்க செய்யாதது உங்க ஜெபம் செய்யும். நீங்க போக முடியாத இடத்துல உங்க ஜெபம் போகும். ஜெபம் என்கிறது மறைந்திருந்து தாக்குகிற பெரிய ஆயுதம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த தேசத்திற்காக பெருமூச்சு விட்டு அழுதாலே போதும். கர்த்தர் அந்த தேசத்திற்காக மனம் இறங்குவார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், ஜெபத்தை கேட்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும், ஆண்டவரே என்னை நம்புங்க, ஏதாவது ஒண்ணு செய்யும்படி. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தலையெல்லாம் நீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். சொல்லுங்க, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட. கழுதை கூட தன் எஜமானனை அறியும். என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்காய் நான் திறப்பிலே நிற்கணுமே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்காய் நான் திறப்பிலே நிற்கணுமே. எல்லாரும் கேளுங்க, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராக. சத்தமா சத்தமா, என் தலையெல்லாம் தண்ணீராக, என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்திட. வாலிப தம்பி கர்த்தரை நம்புறாரு, வாலிப தங்கச்சி கர்த்தரை நம்புறாரு. அம்மா கர்த்தரை நம்புறாரு. நீ பல காரியத்தை குறித்து யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்றதை விட கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிச்சா கூட போதும், நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன். இந்த தேசத்திற்கு அதுக்கு தான் உன்னை கொண்டு வந்தேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். உன் ஜெபத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. உங்க ஜெபத்தின் விளைவை உங்க கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தர போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஏதாவது 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 வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல இந்த தேசத்தினுடைய இந்த தேசத்துல பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணும்போது இந்த நாட்டினுடைய ராஜா நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. கண்டிப்பா தப்பு இல்லை. இந்த நாட்டில் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. கண்டிப்பா. ஆனா உண்மையிலேயே இந்த நாட்டில் ராஜா நல்லா இருக்கிறதுனாலையோ, இந்த நாட்டில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் நல்லா இருக்கிறதுனால மட்டும் இந்த உலகம் வாழ்ந்துடாது. இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கு யார் ரொம்ப தேவை தெரியுமா? ஜெபிக்கிறவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பு. ராஜாவுக்கு இன்னொரு பாதுகாப்பு தேவை. இந்த ஒரு சில பிரச்சனை வந்தா ராஜாவுக்கு கூட என்ன பண்ண முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. பிஸ்னஸ் மேன் பாதுகாப்பு கொடுத்துருவாங்களா? பிஸ்னஸ் மேனை வானத்தை அடைச்சிருவாங்களா? மழை வராத தடுத்துருவாங்களா? பூமி எதிர்ச்சி வராத தடுத்துருவாங்களா? நான் சொல்றேன், இந்த உலகத்திலே ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறவங்களுடைய வேல்யூ இந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். உங்க கணவனர் உங்களை பார்த்து ஏதோ ஒரு சில சின்ன சின்ன உங்களுடைய வார்த்தையை வச்சு, நீ என்ன பெருசா ஜெபம் பண்ற,
நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இப்படி கோவப்படுற, இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை சொல்றதை பார்த்து நீங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை மறந்துடாதீங்க. ஜெபத்தினுடைய பவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் தெரியாது, உலகத்தில் தெரியாது. இன்னைக்கு கூட இந்த தேசம் அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஜெபிக்கிறவங்க நீங்க இருக்கிறதுனால மட்டும்தான் அழியாமல் இருக்குது, அதனால மட்டும்தான் அழியாமல் இருக்குது. சில நேரத்தில் ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய சோர்வு வருது. என் ஜெபம் கேட்கப்படலையே, என் ஜெபம் கேட்கப்படலையே, நான் ஜெபிச்சு எதுவும் நடக்கலையே. உங்க ஜெபம் கேட்கப்படுகிறதுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறதும் நீர் பாய்ச்சுகிறதும் மட்டும்தான் உங்க வேலை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஜெபம் கேட்கப்படுகிறதுனுடைய கவலை நமக்கு கேட்கல. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஜெபம் கேட்கப்படுகிறது குறித்து கவலை நமக்கு வேண்டாம். ஐயோ என் ஜெபம் கேட்கப்படலையே, ஐயோ என் ஜெபம் கேட்கப்படலையே, அதெல்லாம் கேட்க அந்த 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 பார்ட்டுக்கே நீங்க போக வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நடு, நீ நீர்ப்பாய்ச்சு, எப்ப விளைய பண்ணணும்னு எனக்கு தெரியும், எப்ப அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். அந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்க ஜெபத்திற்கு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக உங்க ரட்சிப்புக்காக ஜெபிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? யாரோ ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு தான் தெரியும். என் ரட்சிப்புக்காக எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, என் ரட்சிப்புக்காக எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணாருன்னு. ஆனா இங்க இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியாது தெரியுமா? நம்ம ரட்சிப்புக்காக யார் ஜெபம் பண்ணாங்கன்னு கூட நமக்கு கேட்கல. யாரோ ஒருத்தர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணதுனால தான் இந்த தேசத்துல வந்து உங்களை ரட்சிச்சு கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு. அப்போ அவங்க ஜெபித்த ஜெபத்துக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டதா ஆண்டவர் அன்னைக்கு காமிக்கல. ஆனா பரலோகத்துல உங்க பேருக்காக ஜெபம் பண்ண ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அந்த நாளை நியமிச்சிட்டாரு, நேரத்தை குறிச்சிட்டாரு, கர்த்தர் உங்களை ரட்சிச்சிட்டாரு. கர்த்தர் பரலோகத்துல ஜெபிக்கிறவங்களுடைய லிஸ்ட் இருக்கும். அதனால எல்லாருமே ஜெபத்தை அற்பமா நினைக்காதீங்க, ஜெபத்தை அற்பமா நினைக்காதீங்க. ஜெபந்தான் முக்கியம். அதான் ஆண்டவர் லோத்தை கொண்டு போய் சோதோம் குமர பட்டணத்துல வைக்கிறாங்க. 3 ராஜாக்கள், ஆனா அவங்களால ஜெயிக்கவே முடியல, போயிட்டாங்க. அத்தனை பேரையும் சிறைபிடித்து கொண்டு போயிட்டான். ஆனா ஒரே ஒருத்தன் ஆபிரகாம் மட்டும் திறப்புல நின்று, ஆண்டவரே, துன்மார்களோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. ஒருவேளை அந்த தேசத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்க மாட்டீரா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த தேசத்துல 50 நீதிமான்கள் இருந்தா அந்த 50 பேருக்கு நிமித்தம் நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன். கேட்கல. 3 ராஜா இருக்கிறதுனால அந்த தேசத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லல. 1000 பிசினஸ் மேன் இருக்கிறதுனால அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 50 நீதிமான்கள் இருந்தா அந்த தேசத்தை, உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒருத்தர் இருக்கணும், நீதிமான்களா இருக்கணும். உங்க மூலமா உங்க குடும்பம் காப்பாற்றப்படணும். ஆண்டவர் உங்க முகத்தை பார்த்து உங்களை உங்க பிள்ளைகளை தப்புவிப்பார். உங்க முகத்தை பார்த்து உங்க குடும்பத்தை காப்பாற்றுவார். நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் காப்பாற்றினது உங்க முகத்தை பார்த்து இல்ல, உங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்கிறதுனால அவங்களுடைய முகத்தை பார்த்து தான் கர்த்தர் உங்களை தப்பிச்சு வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளை சொல்லலாம், நீ இருந்து என்ன மம்மி பிரயோஜனம், நீ இருந்து என்ன டாடி பிரயோஜனம். யாராவது ஒருத்தருக்கு உடஞ்சு போய் வந்திருக்கலாம், பாஸ்டர் நான் ஒரு வேண்டாத பொருள், என் வீட்டில் நான் வேண்டாத பொருள், நான் ஒரு யூஸ்லெஸ், என்னை யாரும் மதிக்கிறது கூட இல்லை, நான் என்னமோ ஒரு கிளவி மாதிரி இங்கே சுற்றிட்டுறேன், என்னமோ ஆக்கி கொடுக்குறேன், நீ இருக்கிறத விட சாகிறது நல்லதுன்னு எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை மகளே, இல்லை மகனே, நீ இருக்கிறதுனால தான் உன் கணவனுக்கு பாதுகாப்பு, நீ இருக்கிறதுனால தான் உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு. நீ செத்துருன்னு எத்தனை பேர் வேணாலும் சொல்லலாம். ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் தான், ஜெபிக்கிற ஒருத்தர் மடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஜெபிக்கிற ஒருத்தர் இல்லைன்னா தான் தெரியும். தேங்க்யூ ஜீசஸ். கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, என் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே.
உங்க பிள்ளைகளுக்காக ஒண்ணுமே சம்பாரிச்சு வைக்கலன்னா பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல தகப்பனாரே, நீ நிறைய ஜெபத்தை சேர்த்து வச்சிருந்தா போதும். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நிறைய ஜெபம் பண்ணா போதும். இல்ல, நீங்க செய்யாதத கர்த்தர் பிள்ளையை கொண்டு செய்வார். உங்க இருதயத்தை நீங்க தளர விட வேண்டாம். உங்க மனசை தளர விட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைய விதைச்ச, ஆனா எதுவுமே உனக்கு அறுக்கல. நீ ஏன் சோர்ந்து போற? நீ யாருக்கு விதைச்ச? நீ பரலோகத்துக்கு தானே விதைச்ச. நீ நன்மையை எதிர்பார்த்தா விதைச்ச. நான் உனக்கு ஏதாவது தருவேன் நான் எதிர்பார்த்து விதைச்ச. நீ செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்ட. நீ விட்டுரு. நான் உனக்கு என்ன சொன்னேன் அதை செஞ்சுட்டேன். இதுக்கு மேல நீ வருத்தப்பட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நீ உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படாத. உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை நிறைய பேருடைய கண்கள் கண்டிப்பா காணாது. உன் சந்ததியை கண்டிப்பா நான் பெருக பண்ணுவேன். நீ பட்ட பாடுகளுக்கு கண்டிப்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வேன், உன் பிள்ளைகளுக்கு செய்வேன். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. கைகளை மேல உயர்த்தி ஒரு ஜெப ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பா. சத்தமா ஜெப ஆவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம் ஒவ்வொரு நாளும் நான் ஏறெடுக்கணும். முழங்கால்கள் முடங்கணுமே, முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். என் தேசத்திற்காக நான் அழணும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஜனங்களுக்காக அழணும் ஆண்டவரே. யாரு கிண்டல் பண்ணாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஜெபத்திற்கு விரோதமா எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் அதை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை ஏளனமா பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்களை ஏளனமா தான் பார்ப்பாங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு அறிவில்லைன்னு சில நேரத்துல சொல்லுவாங்க. ஜனங்களுடைய துக்கத்துக்காக அழுகிறவங்களை பார்த்து சிலர் கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க. ஆனா நான் நம்புற பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். தன் ஜனங்களுக்காக கண்ணீரோடு திறப்பல நிக்கிறவங்களுக்கு பரலோகத்துல ஒரு கண்டிப்பான ஒரு இடம் உண்டு. உங்க ஜபத்தினாலதான் இந்த தேசம் அமெரிக்கா இருக்குது. உங்க கண்ணீர் தான் நிறைய பேர் ரட்சிக்குது. உங்க கண்ணீர்னால தான் இன்றைக்கும் ஜனங்கள் கட்டப்படுகிறார்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி இயேசுவே, ஓ ஹalleluya. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும். கண்கள் எல்லாம் கேளுங்க. உங்க தலை மேல கூட கைய வச்சு கேளுங்க. எனக்கு அந்த ஜெப ஆவிய ஊற்றுங்கப்பா. சிஸ்டர், நீங்க ஜெபிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நீங்க எதுக்கு ஜெபத்தை மறந்தீங்க? நீ எப்படி ஜெபம் பண்ற ஒரு ஆளு, எவ்வளவு நேரம் நீ ஜெபம் பண்ற ஒரு ஆளு. நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்துச்சு. நீங்க ஜெபிக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியம் வெற்றியா தான் நடந்துச்சு. உன் ஜெபம் தான் உன் குடும்பத்தை தாங்கி நடத்தி வந்துருச்சு. உங்க ஜெபம் தான் உங்க பிள்ளைகளை தாங்கி நடத்தி வந்துருச்சு. நீ ஜெபத்தை எதுக்கு குறைச்சிட்ட? ஜெபத்தை எதுக்கு குறைச்சீங்க ஐயா? ஒரு நாள்ல நீங்க ஜெபத்தினால தானே எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டீங்க. நீங்க ஜெபத்தினால தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டீங்க. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்ல. இன்னைக்கு அந்த ஜெபத்தை ஏன் மறந்தீங்க? அப்பாட்ட கேளுங்க, அந்த ஜெப ஆவி எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்க
எழும்பே என் தேசத்திற்காய் நான் காதரணும், என் தேசத்திற்காய் நான் காதரணும். கையை உயர்த்தி அப்பா அப்பா இப்போ இப்போ வாலிபருக்கு மேல ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, பிள்ளைக்கு மேல ஒரு ஜப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர். கேளு, பாட்டு பாடணும்னு அவசியம் கிடையாது, ஜபமா கேளு. என்ன ஜபிக்க வைங்க ஆண்டவர், என்ன ஜபத்தின ஆவினால எனக்கு கண்ணீரின் ஆவி எனக்கு ஊற்றுங்க ஆண்டவர். தரப்புல நிக்கணும், தரப்புல நிக்கணும், தரப்புல நிக்கணும். எஸ் எஸ் இந்த தேசத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தை விட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும். பரலோகத்துல நான் வெறுங்கையா வந்துடக்கூடாது ஆண்டவரே, வெறுங்கையா வந்துடக்கூடாது ஆண்டவரே, வெறுங்கையா. ஊழியக்காரங்க மேல உங்க மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. இப்போ இப்போ அவங்கள பலப்படுத்தி இல்ல, அவங்கள கொண்டு நீங்க நிறைய செஞ்சீங்க ஆண்டவரே. இன்னைக்கு வெளி தோற்றத்திற்கு என்ன கொண்டு என்ன செஞ்சாருன்னு கேள்வி கேட்டாலும் அவங்கள கொண்டு நீங்க நிறைய எலியாக்களை மறைச்சு எழுப்புனீங்க, எலிசாக்களை மறைச்சு எழுப்புனீங்க. பரலோகத்துல அவர்களுக்கு அந்த பலன் உண்டாக போகிறதற்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் கூட எப்ப முழுமை பெறும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறதுல நீங்க கர்த்தருக்காக வெறும் பணம் கிடையாது, வெறும் பணம் கிடையாது, வெறும் பணத்தை வைத்தல்ல. நம்ம பணத்தை கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சிருன்னு நினைக்க வேண்டாம். உண்மையாய் நம்மளை ஆண்டவர் சந்திச்சிட்டார்ல, கண்டிப்பாக யாரையாவது ஒரு நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க சுவிசேஷம் கூட, சுவிசேஷம் பெருசா, இயேசுவை நேசிக்கிறாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இல்ல உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். அவங்க யாரா வேணா இருக்கலாம், உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன்னு சொல்ற வார்த்தையில அவங்க ஒன்றும் உங்களை திட்டிட போறதில்ல, அவங்க உங்களை மதம் மாத்திரன்ற கேஸ் ஒன்றும் போட போறதில்ல. உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த ஒரு வார்த்தை நீங்க சொல்லும் போது, ஒருவேளை எதிரில் நிற்கிற மனுஷன் ஏதாவது கஷ்டமா இருந்தா, எனக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணிக்கலான்னு கேட்பாங்க. ஈஸியாக சுவிசேஷத்தை சொல்லலாம். இந்த தேசத்தில் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. யாரை பார்த்தாலும் ஐ வில் ப்ரே, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், உங்களுக்காக நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, காட் பிளஸ் யூ, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு வார்த்தைக்கு இந்த தேசத்தில் பெரிய பவர் இருக்குது, பெரிய பவர் இருக்குது. ஆமேன். ஏதாவது 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 ஆண்டவருக்காக பலனை எதிர்பார்க்காதீங்க, கைத்தட்டத்தில் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இல்லை எங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிற சர்ச்சை வந்துச்சுனாலே நம்ம நிறைய பேர் யாரா இருக்கிறோம்னா பெரிய பாஸ்டர், பெரிய பாஸ்டர் கிடையவே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஊழியர் சர்ச்சுக்கு வாரம் 200 பேர் 100 பேர் வந்துட்டு இருந்தாங்களாமா, பெரிய பாஸ்டர் ஆயிட்டாரு. ஒரு நாள் அவருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஆண்டவரே இத்தனை 1000 பேர் சர்ச்சுக்கு வர்றாங்கல்ல, நீங்க எதை வச்சு இந்த ஜனங்களை எல்லாம் உள்ள கொண்டு வரீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பேசினார், அந்த தெருவழியாய் நடந்து போ அப்படின்னு. அந்த தெருவழியாய் நடந்து போகும்போது ஒரு சின்ன ஓலை குடிசை ஒன்றை ஆண்டவர் காமிச்சாராமா. அந்த குடிசைக்குள்ள போ அப்படின்னு சொன்னாமா. அந்த குடிசைக்குள்ள போனா ஆக்சிடென்ட்ல 2 காலையும் இழந்து கட்டச்சேர் இந்த மாதிரி ஒரு 3 அந்த வாக்கர் இருக்குல்ல, அந்த வாக்கர்ல அடுப்புல சமைச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்தாராமா. ஏசப்பா சொன்னாராமா, உன்னுடைய ஊழியத்துல இத்தனை ஜனங்கள் இந்த திருச்சபைக்கு வர்றதுக்கு நீ காரணம் கிடையாது, வேற யாரும் காரணம் கிடையாது, இந்த அம்மா தான் காரணம்னு சொன்னாங்களாமா. இவருக்கு நம்பவே முடியலையாமா. நேரம் அந்த ரூமுக்குள்ள போனாங்களாமா. அந்த அம்மாவை விசாரிச்சாராமா. அந்த அம்மா சொன்னாங்களாமா, 7 வருஷத்துக்கு முன்னாடி இதோ தெருவில் நடந்து போகும்போது ஒருத்தன் என்னை காரில் அடிச்சுட்டு போய் என் 2 காலையும் நான் இழந்துட்டேன். ஏசப்பாட்ட கேட்டேன், என் 2 காலையும் முடிச்சிட்டிங்களே என்ன காரணம்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ வெளியே எங்கேயும் போக வேண்டாம், இந்த தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்காக தான் நான் இதை அனுமதிச்சிருக்கிறேன், நீ ஜெபம் மட்டும் பண்ணுன்னு சொன்னார். அன்னையிலிருந்து தனக்கு தெரிஞ்ச பாஷையில் அந்த வீடை காமிச்சாங்களாம். வீடை பார்த்தா ஒவ்வொரு பேப்பர்லையும் ஜெப குறிப்பை எழுதி அதை ஜெபம் பண்ணி
அதை சுருட்டி அந்த ஓலையில நிறைய இடத்துல சொருகி வச்சிருக்காங்களாமா. அவங்க மரிக்கும் போது அந்த ஓலையை பிரிக்கும் போது அவங்க எடுத்த அந்த பேப்பர் சுருள் மட்டும் பார்த்தீங்கன்னா 5000 கணக்கான பேப்பர் சுருளை உள்ளேந்து எடுத்தாங்களாமா. அவங்களால தான் முடியும். பரலோகத்தில் யாருக்கு பலன் நினைக்கிறீங்க? பாஸ்டருக்கா? அந்த பாஸ்டருக்கா? பாஸ்டர் ஒண்ணுமே சொல்லலை, பாஸ்டர் ஒண்ணுமே செய்யலை, அவர் பிரசங்கம் தான் பண்ணாரு. ஆனா அந்த முழு விசுவாசிக்கும் ஒரே ஒரு அதிகாரி யார் தெரியுமா? பின்னாடி யாருக்குமே தெரியாம இருந்து ஜெபம் பண்ண அந்த அம்மா. பிரதர், வெளியில தெரிஞ்சு பப்ளிக்கா தெரிஞ்சு யூடியூப்ல வந்து பிரபலமாகறவங்க மட்டும் ஊழியம் கிடையாது. ஹலோ, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு என்னமோ நான் பெரிய பாஸ்டரா இருக்கலாம், உங்களுக்கு என்னமோ நம்ம பெரிய பாஸ்டரா இருக்கலாம். ஆனா கர்த்தரின் பார்வைக்கு நான் எவ்வளவு ஆண்டவருக்காக செய்யறேனோ அதை கர்த்தர் மறைவிடத்துல கர்த்தர் பார்க்கிறாரு. நான் இருக்கிற குடியிருக்கிற பட்டணத்துல என்ன தெரியாதவங்க, என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அங்க ஜெபம் பண்ற ஒரு தாயை, ஒரு தகப்பனை யாருக்குமே தெரியாம இருக்கலாம். நமக்கு ஆட்களுக்கு தெரிகிறதா நம்ம நிறைய பேருக்கு நினைக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், ஆட்களுக்கு தெரியாட்டா கூட பரவாயில்ல, பரலோகத்திற்கு தெரிஞ்சா, உங்களை பரலோகத்திற்கு தெரிஞ்சா சத்தமா சொல்லுங்க. உங்களை பாஸ்டருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது பிரதர், யாருக்குமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா கர்த்தரா உங்களை வெளியே கொண்டு வரட்டும், அதை பற்றி நீங்க இது பண்ண வேண்டாம். ஆனா ஒண்ணு மனசுல நினைங்க, எனக்கு என்ன பரலோகம் தெரிஞ்சா போதும், என்ன ஆண்டவர் தெரிஞ்சா போதும். இந்த ஜெபத்துல சோர்ந்து போன நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்குறாரு, இல்ல நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ முழங்கால முடக்கு, நீ அதிகாலையில எழும்பி நீ என் சமூகத்துல உட்காரு, நீ என் இடத்துல தேடி வா. இல்ல, உன் ஜெபத்திற்கு பெரிய பவர் இருக்கு, உன் ஜெபத்திற்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குது, உன் ஜெபத்துக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்குன்னு பிசாசுக்கு நிறைய தெரியும். அதனால தான் உன் ஜெபத்திற்கு தடையா இருக்கிறான். நீ எது நினைச்சாலும் தடை இல்லை, ஆனா ஜெபம் பண்ணணும்னு உட்காரணும்னு உனக்கு தடையா இருக்குது. காரணம் என்னன்னா, உன் ஜெபத்திற்கு பெரிய பவர் இருக்குன்னு சத்ருக்கு நல்லாவே தெரியும். உனக்கே தெரியும் உன் ஜெபத்துக்கு நிறைய வல்லமை இருக்குன்னு. இது வரைக்கும் நீ நடந்து வந்த அத்தனை பாதையிலையும் உன் கண்ணீர், உன் ஜெபம் தான் உன்னை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அது மறக்கவே முடியாது. ஆண்டவர் திரும்ப திரும்ப தட்டி கொடுக்கிறார், இவ்வளவு தூரம் இருந்தோம் நீ எதுக்கு ஜெபத்தை மறந்த? ஜெபாவி ஊற்றுங்க ஆண்டவரே, எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில். இந்த மஸ்கட்ல ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை சீக்கிரமா கர்த்தர் தரப்போறாரு. இந்த ஓமன் தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தரப்போறாரு. அதற்காக தான் அடியனை இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு நான் நம்புறேன். இங்க இருக்கிற ஒருத்தரை கர்த்தர் செலக்ட் பண்ண போறாரு. உங்க மூலமா ஒரு பெரிய மாறுதல் இந்த இடத்துல வரப்போகிறது. கர்த்தர் ஒன்ன ரொம்ப நம்புறாரு. ஆமென். இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி, இந்த தேசத்தை விட்டு போறது மாதிரி ஏதாவது ஒன்ன கர்த்தருக்காக செய்யாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாசலை கர்த்தர் திறக்க போறாரு. இங்க இருக்கிற நிறைய பேரை ராஜாக்களை சந்திக்க வைக்க போறாரு. ஓ, உங்களை கொண்டு கர்த்தர் ராஜாக்களை சந்திக்க வைக்க போறாரு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்க ஒப்பு கொடுங்க, ஸ்கூல் படிக்கிற தம்பி தங்கச்சி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையாவது ஒருத்தரை உருவாக்க முன்னாடி நான் சாகக்கூடாது, யாரையாவது ஒருத்தரை உருவாக்குறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது. ஹல்லேலூயா. யாராவது ஒரு பர்சன், ஒரு நபர், எங்க பாஸ்டர் என்னை கண்ண மூடிட்டாரு, எங்க பாஸ்டர் பெரிய சச்சை கட்டி எழுப்பல, எங்க பாஸ்டர் பெரிய அளவுல பிரசங்கம் பண்ணி பெரிய கூட்டத்தை கூட்டல, ஆனா கர்த்தருடைய நாமத்தினால ஒரே ஒரு பென்ஸை உருவாக்கி விட்டார்ல, அந்த பென்ஸ் மூலமா கர்த்தர் இன்னைக்கு நிறைய செய்யறாருல. நீங்க யாரையாவது ஒருத்தரை உருவாக்குறதுக்கு கர்த்தர் உங்களை நம்பணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமல், என் ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் செய்யறதுதான் ஆண்டவரே. கிருபைப்பா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே.
சேவைக்கே என்னை அழைத்தீரே, சேவைக்கே அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. கைகளை உயர்த்தி எஜமானரே, எஜமானரே, இன்னொரு விஷயம் சொல்லுவோம், எஜமானரே, எஜமானரே, இன்னொரு விஷயம் கைகளை உயர்த்தி எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. திரும்ப திரும்ப கையை வைத்து எஜமானரே, எஜமானரே, இப்போ தேவ மகிமை வாஞ்சிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தரப்போம். ஏதாவது 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 கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவாரு. என் கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காக எதையாவது செய்யணும். என்ன ஜெப ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. எதை கேட்கிறீங்களோ அவருடைய நாமத்திற்காக, ஊழியத்திற்காக என்ன கேட்கிறீங்களோ, எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க ஆண்டவரே, அதை உங்களுடைய ஊழியத்துக்காக வளர்த்துவேன். சொல்லுங்க சொல்லுங்க, எதை கேட்கிறீங்களோ, எனக்கு ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே, அந்த வேலையில உங்க நாமத்தை நான் உயர்த்துவேன். எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. சத்தமா சத்தமா பத்தாது, முழு பலத்தோடு கூட கைகளை உயர்த்தி, ஏசப்பட்ட சத்தத்தை உயர்த்தி கேளு. சந்தலபம் கர்த்தர் நம்புறாரு, கர்த்தர் நம்புறாரு, கர்த்தர் ஊழியத்தை நம்புறாரு. 10 வருஷமா இந்த திறப்பின் வாசல் ஜெபம் வீணா போதுமா? ஊழியக்காரங்க இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்திருக்காங்களே, பரலோகம் அதை அங்கீகரிச்சிருக்குது. சத்துரு நடுங்கி கொண்டிருக்கிறான், சத்துரு வெட்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென். Thank you Jesus.